டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான இனிப்பு போண்டா பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேர் வீட்டில் இனிப்பு போண்டா போட்டிருப்போம். அப்படி போடும்போது உள்ளே ஒரு சில நேரம் மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும், களி மாதிரி. இதுக்கு என்ன செய்யலாம்ட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் வீட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி உள்ள களி மாதிரி இருக்காது. வெளிப்பக்கம் நல்லா மொறு மொறுன்னு, உள்ளே நல்லா சாஃப்டாக பூ மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இனிப்பு போண்டா தான். டீ கடைகள் வச்சிருக்கிற நண்பர்களும் இந்த மாதிரி உங்கள் கடைகளில் இனிப்பு போண்டா போட்டிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கஸ்டமரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய அளவுகள் 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் கடைகளுக்குன்னு போட்டிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். இப்போ நம்ம போண்டா செய்வதற்கான வேலைகளை ஆரம்பிப்போம். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் ஒரு இனிப்பு போண்டா, அதாவது திருநெல்வேலி பேருந்து நிலையத்தில் இருக்கும். அந்த இனிப்பு போண்டா நல்லா உருண்டையாக வச்சுருப்பாங்க, நல்லா விரும்பி நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இனிப்பு போண்டா தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு அதில் 125 ml தண்ணி இப்போ ஊற்றிருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். 125 ml தண்ணி இதில் சேர்த்துட்டு, கப்பு நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப்பு. இதுக்கு 1 ஸ்பூனு ஈஸ்ட்டு, அதாவது டீஸ்பூனு ஈஸ்ட்டு தான் சேர்க்குறோம். இதில் சோடா உப்பு எதுவும் சேர்க்கக்கூடாது. சோடா உப்பு சேர்த்தோம்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஈஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நம்ம சேர்க்கக்கூடிய அளவுக்கு. மெஷர்மெண்ட் கப்பில் ஜீனி ஒரு அரை கப்பு, அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ஜீனி நல்லா கரையட்டும். நம்ம மெஷர்மெண்ட் கப்பு 1 கப்பில் மைதா தான் எடுத்திருக்கோம், வேறு எதுவும் கிடையாது, மைதா மட்டும்தான். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா ஓரளவு கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த அளவுக்கு மாவு நல்லா கட்டியா இந்த அளவுக்கு பிசைஞ்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த அளவுக்கு நெய், அதையும் உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா அதையும் சேர்ந்து பிசைஞ்சு விட்டுருங்க. கட்டியாக பிசையணும், ஆனால் கட்டி இல்லாமல் பிசையணும். ஆமாம், அதாவது இதுதான், இந்த அளவுக்கு பிசையணும். இதை நம்ம மூடி தட்டு போட்டு மூடிடலாம். நம்ம இப்போ இனிப்பு போண்டாவுக்கு மாவு ஊற வச்சு நல்லா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி வச்சுக்கோங்க. அதாவது எண்ணெயோட சூடு இந்த அளவுக்கு சுருன்னு இருந்தால் போதும். ரொம்பையும் ஆவி பறக்க சூடு இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்துக்கலாம். அடுத்து அடுப்பு மீடியமிலே இருக்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணியை கையில் தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் நம்ம அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே பக்கத்தில் கொண்டு போய் ஒரு குட்டி குட்டியாகவும் அப்படியே மாவு 2ஆம் தரம் பிசைஞ்சிடக்கூடாது, அதான் முக்கியம். ஊற வச்சதோடு சேர்த்து அப்படியே நம்ம எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். திருப்பி மாவை பிசையக்கூடாது. என்ன மாவு பிசைஞ்சு வச்சிருந்தோமோ அதே பக்குவத்தில் தான் எடுத்து அப்படியே மட்டும்தான் போடணும். திருப்பியெல்லாம் மாவை கிண்டி பிசையக்கூடாது. எடுத்து தேவையான அளவு நல்லா அப்படியே கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே உளுந்த உடனே கட் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக ஷேப் வந்துடும். இப்போ நம்ம அந்த பலூன் மாதிரி நல்லா பொப்புன்னு மேலே வெந்தோடனே மேலே நல்லா வந்துடும். வந்த உடனே நம்ம அதை அப்படி எல்லாத்தையுமே விரட்டி விட்டாலும் அது நிற்காது. அதனால் திருப்பி நம்ம இதை அப்படியேவும் அந்த எண்ணெய் சூடுலேயும் திருப்பி இப்படியே விட்டு நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கணும். இது மாதிரி மறுபடியும் நம்ம எல்லாத்தையுமே போட்டு இந்த அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக போட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வேக வெந்த உடனே நம்ம எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம். நமக்கு ஒரு சூப்பரான இனிப்பு போண்டா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான முறையில் பார்த்துருக்கோம். கொஞ்சம் எளிமையான முறை தான். இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு இனிப்பு போண்டா தான் பார்த்துருக்கோம். நல்லா அது எப்படி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். மேலே நல்லா அருமையாக வெந்திருக்கும். உள்ளுக்கையும் நல்லா சாஃப்டாக நல்லா அருமையாக இருக்குது.
சூடாக இருக்குது. அந்த இனிப்பு எல்லாமே நல்லா ஒரு டக்குன்னு ஒரு 2-3 பொருளில் நல்லா அருமையாக தயார் பண்ணி ஒரு இனிப்பு போண்டா சாப்பிட்றதுக்கு நல்லா இனிப்பு எல்லாமே நல்லா அருமையாக இருக்குது. இதே முறையில் நீங்களும் போட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.